ஒரு வீடியோ பாத்தீங்க ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எங்கள் ஊர் தீமிதி திருவிழாவுக்கு போகலாம். எங்கள் வீட்டு பிரின்சஸ் ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்தால் தான் வெளியிலே கிளம்புவாங்க. இது வந்து திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா. எங்கள் ஊரில் வந்து ஆவணி மாதம் தான் நடத்துவாங்க. ஏன்னா அதுக்கு எனக்கு ரீசன்லாம் ஈவினிங் திருவிழானா நாங்கள் ஈவினிங் ஒரு 3-4 o'clock வரைக்கும் போய் மாவிளக்குலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். திரௌபதி அம்மன் நாடகம் அங்கே நடந்துகிட்ருக்கும். ஈவினிங் ஒரு 4 o'clock போல் கூந்தல் முடிக்கிற சீன் நடக்கும். அதை பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பெருசாக அப்படி ஒன்றும் செய்யலைன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்த்தது கிடையாது. இங்கே ஒரு சில ஊருங்களில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த கூந்தல் முடிக்கிறது வந்து முடிவாங்க. இவங்களே எங்கள் வீட்டு செல்ல குட்டீஸ் எல்லோரும் மாவளுக்கு போக ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இது என்னோடய கோசிஸ்டர்னால் எங்கள் மாமியாரோட அக்கா மருமக. என் பொண்ணுக்கு நிறையா பிரதர்ஸ் சிஸ்டர் தான் கம்மி. அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சிஸ்டர் தான் இருக்கிறா. மற்ற எல்லாருமே வந்து பசங்க தான். அவள் கூட இருக்கிற எல்லாருமே மாவிளக்குலாம் இங்கே போட்டுட்டு அடுத்த பக்கத்துலேயே வந்து மாரியம்மன் கோயில் இருக்கும். நம்ம அங்கேயுமே போய் மாவிளக்கு போடணும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 6 o'clock போல் தீமிதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 6 மணின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இப்படின்னு ஒரு 7-7:30 ஆகிடும். இங்கே கோயிலில் விளக்கேற்றி நாங்கள் மாவிளக்குலாம் போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு திருப்பியும் மாரியம்மன் கோயிலுக்கு போயிடுவோம். இங்கே இந்த குதிரையில் வச்சிருந்த சாமி என்ன சாமின்லாம் தெரியல. ஆனால் தீக்ஷியும் ஜெய்மாவும் போய் அங்கே ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு 2 பேரும் என்னமோ பேசிட்டுலாம் இருந்தாங்க அவங்கக்கிட்ட. அடுத்து ஜெய்மாவும் வந்து அவங்க கூட வந்து கம்பெனி கொடுக்க வந்துட்டா. 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சாமிலாம் கொண்டுட்டு அங்கேயே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மாவிளக்கெல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா பிரசாதம் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் 4 o'clock போல் இது வந்து கூந்தல் முடிக்கிற சீனு. 4 மணிக்கு இவங்க கூந்தல் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து அம்மன் தீ மிதிக்கிறவங்களாம் எல்லோரும் ஒரு 6 மணிக்கு மேலே கிளம்பி பூக்குளிக்கு போயிடுவாங்க தீ மிதிக்கிறதுக்காக. இது வந்து ஒரத்த நாட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன். இது ஒரத்த நாட்டில் மட்டும்தான் மாதத்துக்கு ஒரு 3 கோயில் ஃபங்க்ஷனாவது வந்துடும். ஃபங்க்ஷன் நிறையா ஃபங்க்ஷன் எல்லா மாதமுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஈவினிங் நாங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே எல்லாருமே போயிட்டோம் தீக்குழி பார்க்குறதுக்கு. கோயில்கிட்ட அங்கே பெருசாக இடம் இருக்காதனால கோயில்கிட்ட வந்து தீ மிதிக்க மாட்டாங்க. ஒரு வேறு இடத்துல தான் இருப்பாங்க. நாங்கள் எல்லோரும் போய் அங்கே உட்காந்துட்டு தான் நல்லா தீமிதி பார்க்கலாம். நின்று பார்க்குறத விட இது எங்கள் வீட்டு பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குதுங்க. எல்லாம் மாறி ஹாய் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க தான் எங்கள் பெரியத்தை, எங்கள் ஜெய்மாவோட அண்ணன் தான். இவன் ஸ்கூல் போயிருந்தான் காலையில். ஏன்னா அன்றைக்கி வந்து முன்னாடி நம்ம இல்லை நெக்ஸ்ட் டே தான் சொல்லிட்டாங்கல்ல. அதனால அன்றைக்கி வந்து அவனுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அவன் போயிட்டு ஈவினிங் தான் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டான். நாங்கள் காலையிலே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு எல்லாமே. 3 பசங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் தீயே மூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மிதிக்க கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 மணி நேரமாக தான் ஆகும். அதனால் நாங்கள் அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும். அப்புறம் ஒரு 7 o'clock மேலே தீமிதி ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த தடவை எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கட்டையே வந்து அடித்து பிரித்து விட்டாங்க. போன தடவைலாம் கூட கொஞ்சம் தூரம் வர்றதுக்கு முன்னாடியே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த தடவை தீமிதிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க உடச்சே விட்டாங்க கட்டையவே. நெருப்பெல்லாம் நல்லா தகன்னு இருந்துச்சு. உண்மையாக தீ மிதிக்கெல்லாம் வந்து ஒரு தைரியம் வேணும். உண்மையிலே ஃபயர் வாக் வந்து சயின்டிஃபிக் படி வந்து ரொம்ப நல்லதான். ஏன்னா அப்படி நம்ம தீ மிதிக்கும் போது நம்ம பாதத்தில் உள்ள நரம்புகள் வந்து சீராகுமா, இன்னொன்று வந்து மூளையுமே சுறுசுறுப்பாகுமா. நம்ம வந்து தீ தானே முக்கியமான பயமே. அந்த பயத்தை பார்த்து நம்ம பயப்படலைன்னா எதுக்குமே நம்ம பயப்பட மாட்டோமா. சயின்டிஃபிக் படி இந்த ட்ரூத்தெல்லாம் சொல்கிறாங்க. கரகம் ஃபஸ்ட்டு இறங்கினதுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே வரிசையாக தீக்குழி இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் என்ன ஒன்று நடந்துச்சுன்னா, ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், ஓரளவு சின்ன பையன் வந்து தீ மிதிக்க வந்தான். அவன் கொஞ்சம் பார்த்து பயந்துட்டான். அவன் பயந்தானே அவங்க அப்பா ஃபஸ்ட்டு போய் தீ மிதிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு அவனையும் கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு போனார். அதே தீ மிதியில் தான் பையனுக்காக செகண்ட் டைம் வந்து அவர் ஓடினார். எவ்வளோ வயசானாலும் அப்பா தானே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அந்த பையனை தான் அவங்க அப்பா செகண்ட் டைம் வந்து அழைச்சிட்டு போனார். இதெல்லாம் எல்லாராலையுமே செய்ய முடியாதுல்ல. அவங்க அப்பாவால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கும் தன்னோட அப்பா தான் ஹீரோ. அன்றைக்கி அவரை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் தீயெல்லாம் மிதித்து முடிச்சதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க வந்து மஞ்சள் எலுமிச்சை பழம்லாம் வச்சுருப்பாங்க தீ மிதித்தோம். அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கும் எங்கள் அக்காவுக்கு இந்த தடவை மஞ்சள் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.